வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். விலங்குகளின் நலனிற்காக கால்நடை மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ராணுவ ஓய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று குறைகளை நிவர்த்தி செய்ய நடமாடும் வாகன சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் செயற்கை இழை உற்பத்தியை ஊக்குவிக்க பல்வேறு நவீன திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய இணை அமைச்சர் திரு பபித்ர மார்கரிட்டா தெரிவித்தார். சென்னையில் 208 கோடி ரூபாய் மதிப்பிலான 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், கிராமப்புறங்களிலும் ஊரக பகுதிகளிலும் விலங்கினங்களுக்கு மருத்துவ சேவைகள் கிடைப்பது மிக அவசியம் என்று எடுத்துரைத்தார். விலங்குகளின் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் வகையில் விலங்கு நல முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், இத்தகைய முகாம்கள் கிராமப்புறங்களில் நடத்தப்படுவதால் உயிரினங்களின் மருத்துவ நலன் உறுதி செய்யப்படும் என்றார். விலங்கினங்களின் நலத்திற்காக பணியாற்றுவதில் கால்நடை மருத்துவர்களின் பங்களிப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த அவர், மருத்துவர்கள் இது சார்ந்த பயிற்சிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் 135 ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகளுடன் பயணித்து செல்வதாக கூறிய அவர், இந்நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள் கால்நடை ஆய்வுகளில் இன்றியமையா பங்காற்றுவதாக எடுத்துரைத்தார். குடியரசுத் தலைவர் கோரக்பூர் எய்ம்ஸ் நிறுவனத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்க உள்ளார். மத்திய அரசின் சேவைகளை மக்களிடம் நேரில் கொண்டு சேர்க்கும் வகையில் திருச்சியில் மாபெரும் ராணுவ ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் நாள் முகாம் இன்று நடைபெறுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான மாபெரும் குறைதீர்க்கும் முகாமில் இன்று உரையாற்றிய அவர், இம்முகாம் மூலம் 6000 பேர் பயனடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டிலேயே முதல் முயற்சியாக 5 நடமாடும் வாகனங்கள் மூலம் ஓய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கே சென்று அவர்களது குறைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். 5 வாகனங்களும் நம்மளுடைய ஊர்களுக்கே வர இருக்கிறது. இதுல ஒரு வேன் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர், தாம்பரம், சென்னைக்கு போக இருக்கிறது. இன்னொரு வேன் விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, காஞ்சிபுரம், தாம்பரம் போக இருக்கிறது. இன்னொரு வேன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, தாம்பரம் போக இருக்கிறது. இன்னொரு வேன் கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், தாம்பரம் போய் சேர்க்கிறது. 5வது வேன் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தாம்பரம் போய் சேர்க்கிறது. இப்படி இந்த 5 வேன்களும் நம்மளுடைய ராணுவ வீரர்களினுடைய, முன்னாள் ராணுவ வீரர்களினுடைய வீடுகளுக்கே சென்று ஓய்வூதியம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஓய்வூதியம் சார்ந்த கிரீவன்சஸையும் தீர்வித்து வைக்கின்ற இந்த மொபைல் வேனை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம். மாலை 6 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஓய்வூதியதாரர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் கிடைக்க பெறாதவர்களுக்கும் நிலுவையில் உள்ளவர்களுக்கும் இம்முகாம் மூலம் ஓய்வூதியம் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது. 1.5 கோடி ரூபாய் பெருமான காசோலைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்று வழங்கப்பட உள்ளது. ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரேசில் நாடுகளில் நிதி சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக ஸ்பெயினில் நடைபெறும் நிதி சார்ந்த சவால்கள் மற்றும் நிலையான மேம்பாட்டு இலக்குகள் தொடர்பான மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். சர்வதேச நிதி கட்டமைப்பிற்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் 4வது சர்வதேச நிதிசார் மேம்பாட்டு மாநாட்டிலும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். சர்வதேச வர்த்தக கூட்டமைப்பு தலைமைத்துவ உச்சி மாநாட்டிலும் அமைச்சர் உரை நிகழ்த்துகிறார். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜெர்மனி, பெரு, நியூசிலாந்து நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். ஜவுளித்துறையில் செயற்கை இழை உற்பத்தியை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சர் திரு பபித்ர மார்கரிட்டா கூறியுள்ளார். கோவையில் இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் இன்று நடைபெற்ற 3வது செயற்கை இழை கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், ஜவுளித்துறையின் தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமாக பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். செயற்கை இழை தயாரிப்புகள் ஏற்றுமதி $6 பில்லியன் உயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச சந்தைக்கு உகந்த சூழல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த
ஜவுளி தொழில்துறையினர் இதில் பங்கேற்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். நாளை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் நடைபெறும் முதல் குவாட் அமைச்சர்கள் மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட 50 ஆண்டை ஒட்டி இதுகுறித்த விழிப்புணர்வை இளையோரிடையே ஏற்படுத்த மத்திய அரசின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. 1975 ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர காலத்தில் நேரிட்ட அத்துமீறல்கள் குறித்து திருச்சி தமிழ்நாடு உபயோகிப்பாளர் பாதுகாப்பு குழு செயலர் திரு புஷ்பவனம் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், எனக்கு அப்போ 25 வயசு. ராத்திரியில 12 மணிக்கு போட்டது எமர்ஜென்சி டிக்ளேர்ட் அப்படின்னு பேப்பர்ல பாக்குறோம். எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஷாக். இது ரொம்ப கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு. 19 தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. 1,12,000 பேரை நாடு முழுவதும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. பத்திரிகை சுதந்திரம் போயிடுத்து. அடிப்படை உரிமைகள் ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 23 எல்லாருமே சஸ்பெண்டட். யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அது ஒரு பெரிய படிப்பனை எங்களுக்கு எல்லாம். எப்படின்னா, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணணும், இது மாதிரி இனி நடக்கக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம்ங்கறத காமிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மிஸ்யூஸ் எல்லாம் நடக்காம நம்ம தடுக்கணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி நாடு ஃபுல்லா வந்தது. அது ஒண்ணுதான் ஒரு நல்ல விஷயமா இந்த எமர்ஜென்சியில கத்துக்கிட்டோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 208 கோடி ரூபாய் மதிப்பிலான 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து இன்று துவக்கி வைத்தார். 47.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மின்சார பேருந்து பணிமனையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் அரசின் அனைத்து புள்ளி விவரங்களும் வெளிப்படையாக உள்ளதென்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் கூட்டரங்கில் 19வது தேசிய புள்ளியியல் தின விழாவில் பேசிய அவர், பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்கள் பங்கேற்ற துறை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னையில் நடைபெறும் ஒருங்கிணைந்த வளாக பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர் பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அணைக்கட்டு பகுதிகளில் மக்கள் குளிக்க நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சோழசிராமணி, ஜமீன், இளம்பள்ளி, ஜேடர்பாளையம், ஐயம்பாளையம், புலிக்கல்பாளையம், பொத்தனூர், பரமத்திவேலூர், அனிச்சம்பாளையம், நன்சை இடையாறு, மோகனூர், காவிரி வரையிலான கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் காவிரி ஆற்றில் குளிக்கவோ, துணிகள் துவைக்கவோ, நீச்சல் பழகவோ கூடாது. மேலும் மீனவர்கள் பரிசலில் சென்று மீன் பிடிக்கவும், விவசாயிகள் கால்நடைகளை குளிப்பாட்டுதல், மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. பரமத்திவேலூர் பொதுப்பணித்துறையினர் சார்பில் எச்சரிக்கை பலகைகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேடர்பாளையம் படுகை அணை பகுதியில் குளிப்பதற்கும் சுற்றுலா வருபவர்களுக்கும் நீர்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். மதுரை அகில இந்திய வானொலி நிலைய இயக்குனர் நா. லீலாவதி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். வானொலி நிலையங்களிலும் பல்வேறு தொலைக்காட்சி நிலையங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளார். மதுரை வானொலி நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ரவி, திருச்சி வானொலி நிலைய பொறியியல் உதவியாளர் எம். கண்ணன், தூத்துக்குடி வானொலி நிலைய உயர்நிலை எழுத்தர் திரு திருஞான சம்பந்தன் ஆகியோரும் இன்று பணி ஓய்வு பெறுகின்றனர். 36 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் பணியாற்றியுள்ளனர். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ரோஹன் போபண்ணா, ரித்விக் போலிப்பள்ளி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோர் இரட்டையர் பிரிவில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விலங்குகளின் நலனுக்காக கால்நடை மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ராணுவ ஓய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று குறைகளை நிவர்த்தி செய்யும் நடமாடும் வாகன சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் செயற்கை இழை உற்பத்தியை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா கூறியுள்ளார். சென்னையில் 208 கோடி ரூபாய் மதிப்பிலான 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார்.
விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.